இன்றைக்கி புளிக்குழம்பு செய்யலாங்க. சுண்டைக்காய் வச்சு. இது எங்கள் வீட்டில் விளைஞ்சதுங்க. அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. சித்த வைத்தியத்திலேயேவும் இதை சாப்பிட சொல்லுவாங்க. வாரத்தில் 2 தடவை. மருத்துவ குணம் உள்ளதுங்க இது. சாப்பிட்டு பாருங்கள். இது தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கிறேன். புளி எடுத்து வச்சுருக்கிறேன். புளிக்குழம்பு இன்றைக்கி செய்ய போகிறேன். புளி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு உலக்கில் தட்டி வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சுருக்குங்க கருக்காமல் இருக்கிறதுக்காக. இது மசால் பொருளுக்குங்க. சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் மிளகா வத்தல், கருவேப்பில், மல்லி, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிப்பு விடுங்க. நல்லா தாளித்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியும் போட்டுக்கோங்க. அது நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வணக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இது தாளிப்புக்காக போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றினா. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு இந்த கருவேப்பில், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன் நான். அதையும் நல்லா வணக்கி விடுங்க. வணங்கினதுக்கப்புறம் சுண்டைக்காயும் நல்லா போட்டு நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த மசால் பொருளை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பும் போட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. மூடி வச்சுருங்க. புளி கொஞ்சம் ஊற்றிடுங்க. கடைசியாக ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் பழுமாறுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.